இது வரைக்கும் தமிழ்நாட்டுல மட்டுமே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்த டிஎம்கே ஐடி விங் இப்போ ஃபாரின்ல கூட போயிட்டு ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்டா டிஎம்கே ஐடி விங் போஸ்ட் பண்ண தமிழ்நாட்டுல 2000 கோடி ரூபாய் முதலீடு அப்படின்ற போஸ்டர் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த போஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரில்லியன்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி நேம் வந்து போட்டோஷாப் பண்ணி நேம் வச்சிருக்காங்க அப்படின்றத நிறைய பேர் குற்றமா சொல்லிட்டு இருக்காங்க. இதே போஸ்ட் சிஎம் அவர்கள் வந்து போஸ்ட் போட்டிருப்பாரு. அந்த போஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரில்லியன்ட் அப்படின்ற அந்த போட்டோஷாப் பண்ணது இருந்திருக்காது. டிஎம்கே ஐடி விங்ல போட்டது பாத்தீங்க அப்படின்னா ட்ரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி போட்டோஷாப் வச்சிருக்கிறதுனால இந்த கான்ட்ரவர்ஷியல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. தமிழோட சிஎம் அவர்கள் எம்ஓயு பண்ண சிக்னேச்சரோட குரூப் போட்டோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல பக்கம் இருந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரில்லியன் கம்பெனில இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் செக் பண்ற டீம் வந்து இமிடியேட்டா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவர் வந்து ரீசெண்டா வந்து ட்ரில்லியன் கம்பெனில ஜாயின் பண்ணவர். ஸோ அதனால வந்து அவருடைய ப்ரொஃபைல் வந்து ஆட் ஆகல, கம்பெனியோட ப்ரொஃபைல் ஆட் ஆகல. ஸோ இதுக்கு மேலே நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதே மாதிரியான ஃபேக்ட் செக் பண்ணி இது மாதிரி ட்ரில்லியன்ட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இல்ல, இவங்க டிஎம்கே ஐடி விங் வந்து போஸ்ட் பண்ணி அதாவது போட்டோஷாப் பண்ணி இங்க வச்சிருக்காங்க அப்படின்றதையும் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் பண்ற டீம் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. டிஎம்கே ஐடி விங் பண்ண ஒரு சில வேலையினால தமிழ்நாட்டில் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீமுக்கு நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க.